அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 20ஆம் தேதி முதல் அடுத்த 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் அடுத்தடுத்த மாதக்கோள்கள் சிறிது கால இடைவெளியில் பார்க்கும்போது தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுமான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த தாக்கம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்களில் உஷாராக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த காலத்தில் பல்வேறு மாத கோள்களினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. ஆரோக்கியத்தில் சிறு அலட்சியம் கூட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில் மாறிடும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பெயர்ச்சி மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வேலை தொழில் சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் விரயங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமைய பெறுதுங்க. இருப்பினும் வீடு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத தீர விசாரித்து வாங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. உடல் நலம் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானத்திலேயோ பண வரவிலோ குறைவு இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்கிறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கடன் வாங்கி வீடு வாங்கிறது, சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை செய்யலாம். ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும். வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில்
மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காம இருக்க வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காம சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாம தவிர்க்க உதவுங்க. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளால் செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்க கேட்பீங்க. அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கு. அதே மாதிரி பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க. வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. யார் சொல்வதையும் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வீணாக செலவிடுறதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வர பல்வேறு வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சலும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். அதே சமயம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்தில் அனுமதிக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. சுயதொழிலில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே போல வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். காதலிக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையால் வெல்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டை சச்சுரவுகளை தவிர்ப்பது உத்தமம். ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அக்கறை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பல முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் என்னதான் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு காலத்தை எதிர்நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். இருப்பினும் நிம்மதி என்பது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இருப்பினும் நீங்கள் உங்களுடைய மனதை தியானம் அல்லது இறையருள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது ஓரளவிற்கு மனம் சாந்தமடையவும் அமைதி அடையவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள்.
பாருங்கள். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை சமாதானம் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை சுமை பணியிடத்தில் உத்தியோகத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுங்க. உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடின உழைப்பு, விடாமுயற்சியுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அதிகமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நிகரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதில்